ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தில் விட்டுட்டார். ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறேன். அமீர் சாரோடைய எல்லா படத்துலேயும் எல்லா படைப்புகளையும் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த அந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்துருக்கலாம். எங்கள் ஊர் ஏற்ற இயக்குநர்களுக்கு கூட நான் எழுதினது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல, 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்றைக்கி நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்தில் எழுதினதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி, தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பாக பாட ஒருத்தர் சரி பண்ண, அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்றைக்கி எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. அது எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுது, ரசிகர்களோட நடித்த இயக்குநர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் உயிரோடு இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்குள்ளே பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லிக்கொண்டு இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.